அசுசிசி vs பேடிசிசி. அசுசிசி டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துருக்காங்க. 5 ஓவர் மேட்ச் இது. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் காமன் பவர் பிளே, 5 பாலர் யூஸ் பண்ணணும். பேடிசிசிக்காக ஸ்ட்ரைக்கில் உதயா, நான் ஸ்ட்ரைக்கில் ஜெகா. பவுலிங் எல்லாம் ஃபர்ஸ்ட் பவர் பிளே வர அசு கூட இருக்காரு. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் ஃபாஸ்ட் பால் திரும்பி கேப்ல தட்டி விட்டுருக்காரு. 1 பவுன்ஸ்ல பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாங்க. செகண்ட் ஒன் நல்ல டேகனுங்க. கேட்ச் ஒன் ஹேண்ட்ல தெளிவாக எடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க பேடிசிசி. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் புஷ்பராஜ். பிளேயர் கைக்கே போயிருக்கு. டாட் பால் சான்ஸ் ஃபார் கேட்ச். நல்ல டேகனுங்க. பேட்ல சரியா படல. செகண்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க பேடிசிசி. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் ரித்திஷ். லெக்ல போட்டு போயிருக்கு. டாட் பால் டாட் பால். ஃபர்ஸ்ட் ஓவரில் 4 ரன் வந்திருக்கு. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க பேடிசிசி. பவுலிங் ஏன்னா செகண்ட் பவர் பிளே வர இர்ஃபான் போட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் டெட்டான ஏக்கர் தரையை ஓட்டி போயிருக்கு. டாட் பால் செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்ச். ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்தால் கேரி ஆகிருக்கும். இங்கே சிங்கிள் மட்டும். தேர்ட் ஒன் டாட் பால். பேட்ல சரியா படல. பில்லர் கைக்கு போயிருக்கு. லாஸ்ட் 2 சான்ஸ் ஃபார் கேட்ச். தலைக்கு மேலே போயிருக்கு. 2 ரன்ஸ். லாஸ்ட் ஒன் டாட் பால். ஒரு இம்ப்ரெஷிவாக போட்டுக்காரு இர்ஃபான். எந்த பவுண்டரிஸும் கொடுக்காம 2 ஓவருக்கு 7 ரன் தான் வந்திருக்கு. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போன ஓவரில் எந்த பவுண்டரிஸும் வரல. பவுலிங் நியூ பாலர் அசீம். சுவிட்சுக்கான ட்ரை. லெக் பை ஸ்டார்ட் பால். செகண்ட் ஒன் 3 பால். அகைன் சுவிட்சில் தேர்ட் மேனடா ஃபீல்டர் வச்சிருக்காங்க. இங்கே சிங்கர் மட்டும். லெஃப்ட் ஹேண்டருக்கு ஸ்டிக்கை மாற்றிருக்காரு. ஷாட்டுங்க. மிட் விக்கெட் தலைக்கு மேலே 1 பவுன்ஸில் பவுண்டரி. ரித்தீஷோட பேட்லேருந்து செகண்ட் பவுண்டரி. ஃபோர்த் ஒன் மாற்றம். சிங்கிள் மட்டும். சிங்கிள் மட்டும். ஷாட்டுங்க. நல்லா புல் ஷாட். கிளியர் ஆயிருக்கு. நிதிஷோட பேட்ல ரெண்டாவது 6 நல்ல ஷாட்டுங்க. நல்லா பேட்டிங். முன்னோருக்கு 21 ரன் வந்திருக்கு. 2 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு இம்ப்ரெசிவா மாத்திருக்காரு ரித்திஷ். பவுலிங் நியூ பாலர் சாதிக். சிங்கிள் மட்டும். செகண்ட் ஒன் லெக் பைஸ். 2 போல டாட் பால். சான்ஸ் ஃபார் கிளியர் ஆயிருக்குங்க. ரித்திஷோட பேட்ல இருந்து ரெண்டாவது 6 நல்ல ஷாட். நல்லா பேட்டிங் செய்துள்ளார். நெக்ஸ்ட் ஒன் ஹைலைட்ல போயிருக்கு. இந்த தடவை 1 பால்ஸ்ல பவுண்டரியா மூணாவது பவுண்டரி ரித்திஷோட பேட்ல இருந்து. சோ கேப்ப தெளிவா பிளேஸ் பண்ணி விளையாடுறாரு. நல்லா பேட்டிங். நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க. மீண்டும் ஒரு 6 தெளிவா கிளியர் பண்ணிக்கிறார் ஸ்பைல் லேக்ல. இந்த ஓவர்ல ரெண்டாவது 6 ரித்திஷோட பேட்ல இருந்து மூணாவது 6 நல்ல ஷாட். நல்லா பேட்டிங். லாஸ்ட் ஒன் சுட்டா சான்ஸ் ஃபார் கேட்ச். கேட்ச் மாறுமா இல்ல. நல்லா ஸ்டாப். சிங்கிள் மட்டும். 4 ஓவருக்கு 39 ரன் வந்திருக்கு. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. கடைசி ஓவர் சான்ஸ் ஃபார் கேட்ச். ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு. கிளியர் ஆயிருக்கு. 4வது 6 ரித்திஷோட பேட்ல இருந்து. இம்ப்ரெசிவான பேட்டிங். செகண்ட் ஒன் திரும்பி தேர்ட் மேல தூக்கி விட்டுருக்காரு. பேக் டு பேக் 6 ரித்திஷோட பேட்ல இருந்து. நல்லா பேட்டிங். தேர்ட் ஒன் திரும்பி இந்த ஒரு குயிக்கர் ஒன். லாஸ்ட் 2 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாடி அட்டாக். இங்க ஸ்ட்ரைக் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. குயிக் சிங்கிள். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஒன் ஐயா பெரிய சான்ஸ் ஃபார் கேட்ச். இல்ல கிளியர் ஆயிருக்கு. 5வது 6 ரித்திஷோட பேட்ல இருந்து. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கடைசி பால் 6 ஓட முடிக்கிறாங்க. நிதிஷ் இம்ப்ரெசிவான கேம் பிளே. நல்ல பார்ட்னர்ஷிப். பேடிசிசி ஃபர்ஸ்ட் ஓடி ஆடி 59 ரன் அடித்தாங்க. அசுசிசி 60 ரன் ஆடணும். டார்கெட் 60. அசுசிசிக்காக ஸ்ட்ரைக்ல இர்ஃபான், நான் ஸ்ட்ரைக்ல பர்வேஷ். பவுலிங் எல்லாம் ஃபர்ஸ்ட் பவர் பிளே வர ரித்திஷ் போட வந்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் டார்கெட் 60.
ஃபாஸ்ட் ஒன் திரும்பியிருக்காரு குயிக்காக ஒன் டாட் பால் செகண்ட் ஒன் தெளிவாக ஒயிட் லைனை பிடிச்சி போட்டிருக்காரு டாட் பால் தேர்ட் ஒன் ஐயா போயிருக்கு சான்ஸ் ஒரு கேட்ச் கேரி ஆகாது சிங்கிள் மட்டும் ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரைக்கில் பர்வேஷ் ஷாட்டுங்க அப்புறம் தட்டி விட்டுருக்காரு பவுண்டரி ஃபர்ஸ்ட் பவுண்டரி பர்வேஷோட பேட்லேருந்து கைக்கே வந்திருக்கு ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க சுசிசி லாஸ்ட் ஒன் பேக் டு பேக் 2 வைடுக்கு அப்புறம் சிங்கிள் மட்டும் ஃபர்ஸ்ட் ஓவர் 9 ரன் வந்திருக்கு ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க இழந்து 9 ஓட்டங்களை பெற்றுள்ளது அசுசிசி ஃபர்ஸ்ட் பால் நோபல் கொடுத்துருக்காங்க ட்ராக் விட்டு வெளியே போட்டதுனால ஃப்ரீ பால் டாட் பால் செகண்ட் ஒன் தெளிவாக ஒயிட் லைனை பிடிச்சி போட்டிருக்காரு டாட் பால் தேர்ட் ஒன் ஃபர்ஸ்ட் 3 பாலுமே டாட் பாலாக போட்டுருக்காரு நல்ல ஓவர் ஃபர்ஸ்ட் 3 பாலுமே டாட் பாலாக போட்டுருக்காரு பேட்ஸ்மேன் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் லாங் ஆஃபில் போயிருக்கு சான்ஸ் ஃபார் கேட்சை எடுத்திருக்காரு ஸோ லைனில் 6 கொடுத்துருக்காங்க ஸோ லக்கின்னு தான் சொல்லணும் இன்னும் எந்த கரெக்டாக எதுவும் தரல போன பால் லைனில் 6 கொடுத்துருக்காங்க ஓகே ஸ்ட்ரைட் ஆஃப் இருக்கு சான்ஸ் ஃபார் இந்த தடவை கிளியர் ஆயிருக்குங்க பேக் டு பேக் சிக்ஸர்ஸ் ஃபர்ஸ்ட் 3 டாட் பாலா போனாலும் அடுத்த 2 பால் கிளியர் பண்ணியிருக்காரு லாஸ்ட் ஒன் ஷாட்டுங்க நிறைய டைமிங் இருந்தது 1 பவுன்ஸில் பவுண்டரிங்க ஃபர்ஸ்ட் பவுண்டரி அசோட பேட்லேருந்து 2 ஓவருக்கு 28 ரன் வந்திருக்கு ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க அசுசிசி ஷார்ட் பவுலிங் நியூ பவுலர் குயிக்கர் ஒன் டாட் பால் செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் லாங் ஆஃப்ல போயிருக்கு சரி ஓகே ஸோ ஃபீல்டர் வரல பவுண்டரிங்க லக்கி பவுண்டரி பேட் ஃபர்ஸ்ட் பவுண்டரி தேவையான பவுண்டரி தேர்ட் ஒன் டாட் பால் கைக்கு போயிருக்கு டாட் பால் ஸோ 2 டீம் மேலே ப்ரெஷர் இருக்கு லெக்கில் பட்டு போயிருக்கு கட் பண்ணல புஷ் பண்ணிட்டாங்க நல்லா ரன்னிங் 2 ரன்ஸ் தேர்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் சிங்கிள் மட்டும் 3 ஓவருக்கு 35 ரன் வந்திருக்கு கட்டுப்படுத்தினால் அடுத்த 12க்கு 25 ரன் ஆடணும் சுசிசி பவுலிங் நியூ பவுலர் இந்த ஒரு க்ளீன் மேட்சாக இருக்கும் நல்ல ஆக்டிங்ல டாட் பால் 11க்கு 25 ஐயா போயிருக்கு விக்கெட்டில் சான்ஸ் ஃபார் கேட்சிங்க நல்ல டேக்கன் செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க முக்கியமான விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க அசூசி ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் இர்ஃபான் கண்ட்ரோல்லாம் போட்டிருக்காரு நோ பாலை தெளிவாக கிளியர் பண்ணியிருக்காருங்க நோ பால் ப்ளஸ் 6ங்க ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணியிருக்காரு டாட் பால் இன்னும் 3 பால் இருக்கு இந்த ஓவரில் ஷாட்டுங்க ஷார்ட் பால் தெளிவாக கிளியர் பண்ணியிருக்காரு இர்ஃபானோட பேட் இந்த 2வது 6 நல்லா ஷாட் தேவையான 6 ஃபர்ஸ்ட் 2 பால் ஃபுல் டாஸ் இல்லை அங்க ஒரு சிறந்த ஃபீல்டரால் ஃபீல் செய்யப்பட்ட சிங்கிள் மட்டும் லாஸ்ட் ஒன் கம்பேக்கிங் டெலிவரி டாட் பால் 4 ஓவருக்கு 49 ரன் வந்திருக்கு ஸோ அடுத்த 6க்கு 11 ஆடணும் பவுலிங் நியூ பவுலர் 6க்கு 11 தெளிவான ஸ்டெப் லைன் லைட்டாக பவுன்ஸ் அடிச்சு இல்லைனா ஸ்டெம்ப் போயிருக்கும் டாட் பால் 5க்கு 11 விட்டுருக்காரு சிங்கிள் மட்டும் 4க்கு 10 ஸ்ட்ரைக் லாஸு நல்லா யாக்குங்க சரியாக விட்டி போயிருக்கு சிங்கிள் மட்டும் 3க்கு 9 சரியாக விட்டி போயிருக்கு ஸோ ரன்னுக்கு நோ சொல்லிட்டாரு டாட் பால் 2க்கு 9 ஃபுல் டாஸ் ஸ்கொயர் லெக்ல கிளியர் ஆயிருக்குங்க ஸோ 1க்கு 3 ஆடணும் கடைசி 1க்கு 3 ஆடணும் ஸோ ட்ரான சூப்பர் சொல்லியிருக்காங்க நல்லா டெட்டான ஏக்கா தடி ஓட்டி போயிருக்கு ஸோ கண்டிப்பாக புஷ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் புஷ் பண்ணிட்டாங்க சான்ஸ் ஃபார் ஸோ ப்ராப்பராக த்ரோ கிடைக்கல ஸோ மேட்ச் ட்ரா ஆயிருக்குங்க மேட்ச் ட்ரா சூப்பர் ஓவர் சொல்லியிருக்காங்க
ஸோ சூப்பர் ஓவர் பேட்டிங் பண்ண ஸ்ட்ரைக்கில் இர்ஃபான், நான் ஸ்ட்ரைக்கில் அசு. பவுலிங் எல்லாம் சூப்பர் ஓவர் போட ரித்திஷ். சான்ஸ் ஃபார் கேட்ச். கேப்ல பவுண்டரியா, ஃபர்ஸ்ட் பவுண்டரி. செகண்ட் ஒன் சரியா படல, கைக்கா போயிருக்கு, சிங்கிள் மட்டும். தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ். எல்லா பேருமே ட்ரை தான், சிங்கிள் மட்டும். இன்னும் 3 பால் இருக்கு. கைக்கா போயிருக்கு, சிங்கிள் மட்டும். லாஸ்ட் 2 லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் கிளியர் ஆயிருக்குங்க. அசோட பேட் ஃபர்ஸ்ட் 6, தேவையான 6. லாஸ்ட் ஒன் கவர்ஸ் மேலே போயிருக்கு, நல்லா ஸ்டாப்புங்க லைனில். ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ராப்பரான த்ரோ கிடைக்கல. ஸோ 4 ரன்னுங்க, நல்லா ரன்னிங். அசோசிசி சூப்பர் ஓவரில் 18 ரன் ஆடினாங்க. ஏடிசிசி 19 ரன் ஆடணும். டார்கெட் 19, 6க்கு 19. ஏடிசிசிக்காக ஸ்ட்ரைக்கில் ரித்தீஷ், நான் ஸ்ட்ரைக்கில் உதயா. பவுலிங் எல்லாம் அசு. ஃபர்ஸ்ட் ஒன் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து மண்டையில் பட்டு சரியா படல. டாட் பால் 6க்கு 18. ஸோ லைனை போட்டு வந்திருக்கு. பந்து இயற்கை சீற்றம். ஹெட் பால்ங்க 5க்கு 18. ஃபுல் ஃபேஸில் ஒரு யாக்கிங் டாட் பால் 4க்கு 18. ஷாட்டுங்க, பேட்ல நல்லாவே பட்டிருக்கு. ஸ்கொயர் லெக்ல கிளியர் ஆயிருக்கு, தேவையான 6. ரித்திஷோட பேட்ல இருந்து 3க்கு 12. அகைன் சான்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரிங்க. பால் பம்ப் ஆயிடுச்சு, தேவையான பவுண்டரி ரித்திஷோட பேட்ல இருந்து வந்திருக்கு. இடது கை 2க்கு 7. ஸோ 2 பேட்டிங் ப்ரெஷர், ஃபுல் ஃபேஸில் ஏக்கர். வீசப்பட்ட பந்து ரன்னுக்கான முயற்சி இல்லை. டாட் பால், நல்ல கம்பேக். 1க்கு 7. ஸோ ட்ராவனா இன்னொரு சூப்பர் ஓவர்ஸில் இருக்காங்க. நல்ல பாலுங்க, தெளிவாக போட்டிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் அசோசிசி வின் பண்ணுறாங்க. ஸோ இர்ஃபான் அவரால் தான் மேட்சை மாறி இருக்கு. நல்லா பேட்டிங், நல்லா இன்னிங்ஸ்.